ஆ, வணக்கம். என் பேரு கோகுலகிருஷ்ணன். ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் எனக்கு காது கேட்காத ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்தது. நான் அதை பத்தி ரொம்ப கவலைப்படல. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஆ, என்கிட்ட பேச வரவங்க கூட எதுக்கு பேசணும்னு சொல்லி நகர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆ, அப்பதான் அந்த சைன் வேவ் ஹியரிங் எய்ட பார்த்தேன். எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்தாரு. 2 வருஷத்துல இந்த 2 வருஷம் அந்த ஹியரிங் எய்டு போட்ட அந்த 2 வருஷத்துல வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நான் இந்த ஹியரிங் எய்டு போட்டதுனால 2 விஷயம் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். ஹியரிங் எய்டு போடுறதுனால காது எந்த லெவல்ல எனக்கு பாதிப்பு இருந்ததோ இன்னைய வரைக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கு. நான் முன்னாடியே போட்டிருக்கணும், பட் என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு தான் இருக்கு. ரெண்டாவது அது வந்து ஆம்பிளிஃபயர் கிடையாது. இன்னொன்னு நமக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் நம்ம பேசுவாங்க ஹியரிங் எய்ட் போடுறதுக்கு முன்னாடி. வேண்டாதவங்க சலிச்சுட்டு எதுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு சலிப்பு தட்டி அந்த வேலையில கூட கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. இன்னைக்கு வந்து லீடிங் அ பீஸ்ஃபுல் லைஃப். காது கேட்கறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இப்போ 2 வருஷத்துல தான் தெரிஞ்சுட்டேன். தேங்க்ஸ் டு சைட்வே ஹியரிங் எய்ட். எல்லாரும் நான் சொல்ல ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, எந்த இது உங்களுக்கு காதுல பிரச்சனை தெரிஞ்சாலே செக் பண்ணிட்டு நீங்க ஹியரிங் எய்ட் போடுறது நல்லதுன்னு நான் அனுபவபூர்வமா உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நிஜமாவே அது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். இது தெரிஞ்சுதான் ஒரு 5 எனக்கு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் பண்ணியிருப்பேன். எல்லாரும் என்னோட நல்லா பேசுறாங்க, என்னோட வேலை இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐ எம் லீடிங் அ பீஸ்ஃபுல் லைஃப். தேங்க்ஸ் டு சைன் மை ஹியரிங் எய்ட்.